ஐஸ்வர்ய மன்னர் என்று தெரிந்து அதை உண்மையாக விசுவாசித்தார் அதை அளவிட முடியாத ஐஸ்வர்யமாக மாற்ற கர்த்தரால் முடியும். சரி, உடனடியாக நாங்கள் கடந்து செல்வோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்தர் கிரானிக்கல் சாப்டர் 16 verse 9. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத்திற்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் உனக்காக ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன், அங்க போய் நீ தங்கிடு. இப்ப அங்க போகிறான். அங்க போனா விதவை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான். விறகு பொறுக்கி கொண்டிருந்த அந்த விதவையை கண்டவுடனே எலியா என்ன சொல்லுகிறான்? நீ போய் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணி கொண்டு வா, கொண்டு வர போது எனக்கு நீ கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. முதல் தண்ணி தான் கேட்டான், இப்ப என்ன கேட்கிறான்? உடனே அந்த விறகு பொறுக்கிற அந்த விதவை என்ன சொல்றா? பானையில் ஒரு பிடி மாவும் காலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே எல்லாம் என்னிடத்தில் இல்லை. நாம சொல்ற மாதிரியே சொல்றான. ஹலோ, நாங்க சொல்றோமா? ஐயோ, தசமமாக கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், பாசமா இருக்கு கொடுக்கணும், ஆனால் எனக்கு பூவாக்கு கிடக்கிறது கொஞ்சம், அதை தவிர வேற என்னட்டு ஒன்றுமே இல்லையாப்பா. நாம சொல்றோமா இல்லையா? பாருங்க, அவர் சொல்றா, இதை தவிர என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான் இருக்கிறது இல்ல, நானும் என் குமாரன் அப்படி செத்து போறோம். அதை ஆயுதப்படுத்த 2 முறை போறோம். அப்பா நம்மளை போலவே இருக்கிறாப்பா அந்த விதவை. வாசி. பயப்படாதே, நீ போய் என் வார்த்தையின்படி ஆயத்தப்படுது. ஆனாலும் முதல் நீ எனக்கு முதல் செய், கொண்டு வா. அது புறவை பார்த்துக்கொள்ளும், உனக்கு உண்ட குமாரனுக்கும் பார்த்துக்கொள்வோம். பாருங்க, சொல்லுகிறான், கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் வரையும் உன் பானையில் மா செலவழிவதும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு நீ கொடுப்பாயா இருந்தால், கர்த்தருக்கு உன்னிடத்தில் இல்லாத பொழுதும் கொடுப்பாயா இருந்தால், என் தேவன் உன்னுடைய பானையிலே மா குறையவும் விடமாட்டார், உன் கலசத்தில் எண்ணெயும் குறமாட்டார். அது அள்ள அள்ள வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அளவிட முடியாத ஐஸ்வர்யம், அன்லிமிட்டட் ஃபைனான்ஸ். அன்பான சகோதரனே சகோதரியே, பாருங்க, அவன் என்ன செய்தான்? அப்படியே அவள் செய்த பொழுது அவளும் அந்த பையனும் அவள் அநேக நாட்கள் அதை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது பிரேக் அடிப்பீங்களா இருந்தால் உள்ளதும் போயிடும். என்ன உங்களிடத்துல இருக்கிறதோ அதை முதல் கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பீர்களா இருந்தால், கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே இருக்கிற, உங்களை சுற்றியுள்ள வீட்டிலே இருக்கிற, அந்த கிராமம் முழுவதும் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அதுதான் அன்லிமிட்டெட் blessing of finance. ஹல்லேலூயா! அடுத்தது 6வது அன்லிமிட்டெட் டிரான்ஸ்போர்ட். அன்லிமிட்டட் டிரான்ஸ்போர்ட், அதாவது நமக்கு சர்ச்சுக்கு வாரது போறதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அவ்வளவு தூரம். ஆனா யாராவது சாமர்த்திய வீடு, கல்யாண வீடு,
சொல்லி பாருங்க. அது 300 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் தவண்டாது போயிடும். ஆனா 30 கிலோமீட்டருக்குள்ள இருக்க சேர்ச்சுக்கு வர்றதுக்கு சேடு நம்மளுக்கு சரி. இப்ப பார்க்கிறோம் அளவிட முடியாத போக்குவரத்து. எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நான் வசனத்தை சொல்லிட்டு போறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். ஞாபகம் விரும்பினால் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அங்கே பாகா தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விட்டு அங்கே தேவனுடைய அக்கினியை அங்கே வர பண்ணுகிறான். தேவனுடைய அக்கினி அங்கே வந்தபடினாலே அந்த இடம் முழுவதும் ஆசீர்வாதத்தை அங்கே பார்த்தபடினாலே அந்த தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி கொண்டபடினாலே அந்த ராஜாவினுடைய மனைவியாகிய யேசபேல் எலியாவை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டுகிறாள். எலியாவுக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறாள், நீ செய்தது போல நானும் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அவள் அங்கே பயப்படுத்துகிறாள். எலியா ஆண்டவருடைய அக்கினியை வானத்தில் இருந்து இறக்கிய தேவ மனுஷன் இந்த யேசபேல் சொல்ற ஒரு சின்ன வார்த்தையில பயந்து போய் அவர் என்ன செய்கிறான்? சூறைச்செடியை கீழே உட்கார்ந்து இருக்கிறான். சூறைச்செடியை கீழே உட்கார்ந்து இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே அங்கே முறையிடுகிறான், நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் இல்லை. இப்ப எலியா சவால் விட்டு ஆச்சா போச்சா 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாலே அக்கினியை வரவழைச்சு சண்டித்தரம் காட்டின இந்த எலியா இப்ப அவள் இயேசுவை கொலை செய்யாட்டி பாருன்னு சொன்னா ஓடி போய் சூரியச்செடியை கீழே வடிச்சது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர், அநேக தேவ பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் இப்படித்தான். யாராவது ஒரு வார்த்தையை சொன்னாலும் போய் சூரியச்செடிக்குள்ள, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொண்டு, நான் இந்த சபைக்கு போக மாட்டேன், அந்த சபைக்கு போக மாட்டேன், ஒரு இடம் போக மாட்டேன், என்னை இடும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொண்டு போவா வச்சிருக்காரு. உங்களை கொண்டு எத்தனை 1000 ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்னு அவர் திட்டம் போட்டு தரிசனத்தை வச்சிருக்கிறார். நீங்க ஒரு ஆத்மாவாலேயே இதே பிரச்சனை அங்க எலியாவுக்கு நடந்துச்சு. எலியா என்ன செய்யறான்? சூரியச்செடிகளை போய் இருக்கிறான். அது மாத்திரம் சொல்றான், நான் நல்லவனே எலியா அவ்வளவுதான் சொல்லி போட்டு சூரியச்செடியை கீழே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் அங்கே சூரியச்செடிகளை போய் இருந்து அவன் பார்த்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு சொல்லி சாப்பாட்டை கொடுக்குறார். அதையும் வாங்கி சாப்பிட்டு திரும்பி வரலாம். எங்களை மாதிரி இது போட்டா உடனே என்ன செய்வார்? ஒரு குட்டி தூக்கம் போடாட்டிக்கு என்ன வராது? ஒரு சமாதானம் இருக்காது. ஆமென். சரி, இப்ப அவர் என்ன செய்கிறான்? விழித்து பார்க்கிற போது இதோ தழலில், அதாவது தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தை தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுதும் அதை எடுத்து குடிச்சு சாப்பிட்டு திரும்ப படுத்து எம்மை மாதிரி நம்ம செய்யறத பார்த்தா என்ன அந்த நாட்கள் ஊழியர்கள் அப்படிதான் பண்ணியிருக்கான். தேவ விஷயத்தான் அப்படிதான் பண்ணியிருக்கான். சரி, உடனே கர்த்தருடைய தூதன் திரும்பி வந்து என்ன சொல்லுகிறான்? 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 3ஆம் முறை வந்து தட்டி எழுப்பி சொன்னாங்க, சரி சாப்பிட்டு ஓ, நீ போக வேண்டிய தூரம் அநேகம். இந்த சாப்பாட்டோடு கூட எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனான். அவனுடைய போக்குவரத்து அன்லிமிட்டட் ஆயிருந்தது. நிற்கவும் இல்லை, இருக்கவும் இல்லை, படுக்கவும் இல்லை. அந்த 3 சாப்பாட்டோடு கூட எலியா ஓட தொடங்கினதான். 40 நாள் இரவும் பகலுமாக போய் ஊரை பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை போஷிப்பாரா இருந்தால் நீ இரவும் பகலும் தேவனுக்காக ஓடுவாய். இதையே நான் சொல்லி சொல்லி கழுத்தறுத்து எங்களை ஓட சொல்லுதே, தான் ஓடட்டுமே இல்லை, எங்களை இனப்பா தான் ஓடுது. நீங்க நினைக்கலாம், நீங்க ஓடல, கர்த்தர் ஓட கர்த்தர். எலியா கொடுத்த அந்த பெற்றுக்கொண்ட அந்த சாப்பாட்டோடு கூட தூதன் தட்டி எழுப்பி அவனை அனுப்பின பொழுது அவன் அங்கே ஓடி 40 நாள் இரவும் பகலும் போய் ஊரத்திலே போய் அங்கே தேவனிடத்திலே போய் பேசுகிறார். அன்பான சகோதரி, சகோதரி, தேவன் இன்றைக்கும் உங்களை அன்லிமிட்டட் டிரான்ஸ்போர்ட்டாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அன்லிமிட்டட் பவர், அளவிட முடியாத வல்லமை.
தேவனுடைய வல்லமை அளவிட முடியாதது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அளவிட முடியாத வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அங்கே நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் capital sin for Captain Rises. இப்பொழுது பார்க்கிறோம், ஆண்டவர் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர் என்ன செய்தார்? தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு பரிசுத்தாய் பெற்ற நாங்கள் எல்லாரும் சரி 4 அந்நிய வாசையை பேசிக்கொண்டு அப்பா காலேஜ் போனோம், ஆவியானவர் வந்துட்டா சோத்திரம் சோத்திரம் போட்டு அவ்வளோதான். என்ன நன்மை செய்யணும்? எந்த பிசாசையோ உங்களை கிடைக்குது? யாரை சோப்படுத்துறோம்? யோகம் பண்ணுவோம், யோகம் பண்ணி போட்டு அது தப்பாதான் போட்டு இங்கால நம்பிக்கையே விசுவாசமே கிடையாது. ஆனா என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் தங்கி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பகடக்காயா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பலம் பெறும் பொழுது நீங்கள் பலம் அடைகிறது மாத்திரமல்ல, அவருடைய அபிஷேகம் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படும். அவருடைய வல்லமை உங்களை தொடும் பொழுது குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மறித்தவன் உயிர்த்து எழும்புவான். அதற்காகவே ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை வச்சுக்கொண்டு சீபும்பா விளையாட்டு காட்ட ஆவியானவரை அவர் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதமான வல்லமையான காரியங்களை அவர் எங்களுக்கு செய்து காட்டினார். அங்கே லூக்கா சுவிசேஷத்திலே 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் அதே வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நரம்புண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நடுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அதே செயல்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அதே செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அபிஷேகம் வரும் பொழுது அங்கே நுகம் முறிக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை வரும் பொழுது எங்களுக்குள்ள தடைகள் உடைக்கப்படுகிறது. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது 2வது 3வது அதிகாரங்களை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அங்கே பேதுரு, யோவான் மற்றும் எல்லாமாக 120 பேர் கூடியிருந்த பொழுது அங்கே அந்த பூட்டியிருந்த அறை முழுவதும் அசைந்தது என்று வேதம் சொல்கிறது. பலத்த காற்றோடு கூட வெறும் முழக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கூட்டப்பட்ட அந்த அறை முழுவதும் என்ன நடந்தது? அங்கே அந்த அறைக்குள்ளே பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவர்கள் நிரப்பப்பட்ட அந்த 120 பேர் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தை பரிசுத்த ஆவியானவராலே ஒரு எழுப்புதல் அடைய வைத்தார். அங்கே அடுத்த நாள் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையிலே 9ஆம் மணி வேளையிலே ஜெபம் பண்ணுவதற்கு பேதுருவும் யோவானும் போகிறார்கள். பேதுரு ஓடி வருகிறான், வழியால யோவானும் ஓடி வருகிறான். பேதுருவை கண்டு யோவான் கேட்கிறான், அண்ணே பேதுரு எங்க போறீங்க? பேதுரு கேட்கிறான் யோவானே, அடே நீ எங்கேடா போற? யோவான் சொல்லுகிறான், அண்ணே எனக்கு இருக்க முடியல. பேதுரு, எனக்கு இருக்க முடியலடா. என்ன செய்யுது? தேவனுடைய சமூகத்துக்கு ஓடணும். பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? பரிசுத்த ஆவியை பெற்றவன் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. காலையிலே ஓடுறான், எழும்பி பேதுரு யோவான் ஓடுகிறான். அவன் தலையிலே அக்கினி கொழுந்து விட்டறிகிறார். நாம பரிசுத்த ஆவியை விட்டுட்டு கொட்டாயி விட்டு கொண்டிருக்கிறோம். கேட்டா பரிசுத்த ஆவி, விடுறதெல்லாம் கொட்டாவி. யோவானும் பேதுருவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த இடத்திலே அங்கே 9ஆம் மணி வேளையிலே ஜெபத்துக்கு ஓடுகிறார்கள். ஓடி
அங்கே சப்பானி, ஒரு புறவியிலே சப்பானி அவன் இருக்கான். அவன் பேதுருவை யோவானையும் கண்டுட்டு ஓடி இருந்த பேதுருவுக்கு என்ன எரியுது மேல? என்ன எரியுதுங்க? என்ன அக்கினி? பரிசுத்த ஆவியின் அக்கினி. எனக்கு சொல்லுங்க, என்ன எரியுது? எங்க எரியுது? எங்க எரியுது? தலைமையில் எரியுது. இவன் கேட்கிறான், சப்பானி கேட்கிறான், ஐயா ஓடு. பேதுரு ஓடிக்கொண்டிருந்தவன் அப்படி பார்க்கிறான். அவன் நச்சாடு. அவன் சொல்றான், ஏய் என்னிடத்துல யூரோவும் இல்லை, டாலரும் இல்லை, பவுன்ஸும் இல்லை, ரூபாவும் இல்லை. என்னிடத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா! அந்த அளவிட முடியாத வல்லமை பேதுரு மேல இருந்தபடியினாலே சப்பானியின் கையை பிடித்தான், தூக்கி எடுத்தான். சப்பானி எழுந்தான், நின்றான், துள்ளினான், நடந்தான். அவனோடு சேர்த்துக்கு கோயிலுக்கு போனான். இதாலையா பரிசுத்தாய்? நீங்க என்ன ஆவியா வச்சிருக்கிறீங்க? ஹலோ, நீங்க என்ன ஆவியா வச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அக்கினி கொழுந்து விட்டெறிய வேண்டும். அவனுடைய சரீரத்தில் இருந்து என் தேவனுடைய அளவிட முடியாத வல்லமை பாய வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குருடர்கள் பார்க்க வேண்டும், முடவர்கள் நடக்க வேண்டும், செவிடர்கள் கேட்க வேண்டும், வியாதிஸ்தன் எழும்பி நடக்க வேண்டும். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்ரீகும்பா விளையாட்டுக்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அங்கே தேவனுடைய வல்லமை அன்லிமிட்டட். அவருடைய அபிஷேகம் வல்லமை அது அளவிட முடியாதது. அன்பான சகோதரனே, சகோதரியே, 7 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்தது அன்லிமிட்டட் பவர். 7 காரியங்களை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அற்பமாய் நினைக்கிற உங்களை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Come on, get up. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி இலக்கத்திலோ அல்லது மின் அஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவை இருப்பின் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். இந்த வேளையில் நான் ஒரு விசை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு விசை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிசாசின் கட்டுக்கள், பில்லி சூனிய சேவனைகள், இப்படியான காரியங்களிலே கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவார்களாக. நாமம் என்றே உயர்த்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.